Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. நம்ம ரெண்டு முட்டையை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம போன வீடியோல வந்துட்டு ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிச்சடிங்க. இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அதே சமயத்தில் வெறும் 5 நிமிஷம் இருந்தால் அதுவே அதிகம் தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சதா இருக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம எடுத்துருக்க 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இதில் நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவு சைஸில் வந்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் வந்துட்டு அளவான மீடியம் சைஸில் இருக்கிறதா 1 எடுத்து கட் பண்ணிட்டு அதையும் உள்ள சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே வந்துட்டு குறுமிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கூடவே வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா இந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு ஒரு தோசைக்கல் காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சிருக்க மிக்சர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சில சமயத்தில் வந்துட்டு இந்த ரெசிபியை நம்ம ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவை மாவு இப்படி எதுவுமே இல்லாத சமயத்தில் கூட 2 முட்டை இருந்தால் போதுங்க. ரொம்பவே அருமையான மசாலா ஆம்லெட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இது கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சூப்பரான டின்னர் ரெடி பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த மசாலா ஆம்லெட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலால் கொஞ்சம் அப்படியே தேங்காய் எண்ணெய் விட்டு எடுத்து சுட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இந்த மசாலா ஆம்லெட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.